அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம தேவனோட வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்பதாக எல்லாமே மாறிடுவாங்க நம்மளோட வாழ்க்கையில. எல்லாம் இவங்க மாறாத இறுதி வரைக்கும் இருப்பாங்கன்னு நீங்க ஒருத்தரை கூட சொல்லவே முடியாது. உயிருக்குயிராய் நீங்கள் நேசித்தவர்கள் கூட ஒரு நாள் உங்களை மறந்து பிரிந்து விடலாம். நான் அவர் பிரிய மாட்டார். என் கூட சேர்ந்து இந்த சரணம் மட்டும் நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஏன்னா இது உள்ளத்துல இருந்து எழுதின வார்த்தை, ஏதோ சும்மா கடமைக்காக எழுதல. மாறும் மாறும் மனித அன்பு மறந்து மாய்ந்திடும், மயக்கும் வாக்கு சொன்னவரோ பறந்து பிரிந்திடும். கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தேவன் மட்டும்தான் வாழ்நாள் ஃபுல்லா நீடித்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா, மாறும் மாறும் மனிதன் அன்பு மறந்து மாய்ந்திடும், மயக்கும் வாக்கு சொன்னவரோ பறந்து பிரிந்திடும். மாறும் மாறும் மனிதன் அன்பு மறந்து மாய்ந்திடும், மயக்கும் வாக்கு சொன்னவரோ பறந்து பிரிந்திடும். மாறும் மாறும் மனிதன் அன்பு மறந்து மாய்ந்திடும், மயக்கும் வாக்கு சொன்னவரோ பறந்து பிரிந்திடும். மாறும் மாறும் மனிதன் அன்பு மறந்து மாய்ந்திடும், மயக்கும் வாக்கு சொன்னவரோ பறந்து பிரிந்திடும். இந்த ஒரு விசுவாசத்தோடயே இருங்க. எல்லாருமே மறந்து போனாலும் என் தேவன் இருப்பார். அந்த நம்பிக்கையோட இந்த தேவனோட வார்த்தையை கேளுங்க. தேவனோட வார்த்தை கண்டிப்பாக உங்களை ஆற்றும். ஆரோக்கியத்தோட தான் நீங்க வெளியே போவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எடுத்து வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 9:35. நல்லா பாருங்க. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்? அது யாரு? தேவன் எப்படி அவரோட வாழ்க்கையில ஒரு அற்புத அடையாளங்கள் செய்யறாரு, அவரோட வாழ்க்கையில எப்படி அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை, உங்களை புறம்பே தள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் வருவார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வருதுங்க. என்ன? புறம்பே தள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அருகில் வருவார். நீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம யோவான் 9ஆம் அதிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம். 1ல இருந்து வாசிச்சாதான் மொத்தமா 41 வசனங்கள் இருக்கா. மொத்தமா 1ல இருந்து 41 வரைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது உங்களோட வாழ்க்கையிலும் தேவன் அந்த வார்த்தையை இணைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1ல இருந்து வாசிங்க. யாரு? பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். என்ன கேக்குறாங்க? கேள்வி கேக்குறாங்க. யார் கேக்குறது? சீஷர்கள். நல்லா கவனிக்கணும். இயேசு போகையில் ஒரு பிறவி குருடன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே அவன் குருடனா இருக்கான். இப்போ அவனை பார்த்து அவன் பிறந்தது முதல் குருடன் என்று இயேசு கிறிஸ்துவும் அறிஞ்சுக்கிறாரு, சீஷர்களும் அறிஞ்சுக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறாங்க சீஷர்கள். என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? கேட்டார்கள். ஒரு நிமிஷம். இவங்க கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமோ இல்லை இவர்கள் பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு என்ன தேவன் விடை கொடுத்துருக்கணும்? ஒன்று இவன் செய்த பாவம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? விடை கொடுத்துருக்கணும். இல்லை பெற்றோர் செய்த பாவம்னு கொடுத்துருக்கணும் விடை. ஆனால் அவரு நம்ம நினைக்கிறத தாண்டி ஒரு விடை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும் பொருட்டு அவன் பிறந்திருக்கிறான்.
இப்ப அவன் பிறவி குருடனா பிறக்கல அப்படின்னா இவர் வந்து சுகமாக்கும் போது அவன் சாட்சிய இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்க வேண்டும் என்றே அவன் பிறந்திருக்கிறான். அப்ப இப்போ வாசிங்க, புரியும் உங்களுக்கு. இவன் செய்த பாவமும் இல்லை, பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் பிறந்திருக்கிறான். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றுவார். நான் இப்படி இருக்கிறது நான் செஞ்ச பாவமா, என் பெற்றோர் செஞ்ச பாவமான்னு நீங்க கேட்கலாம். அது அல்ல, அவருடைய கிரியை உங்களிடத்தில் வெளிப்படும் பொருட்டு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அந்த பிறவி குருடன் செய்தான். சீலோவாம் குலம்னு ஒன்று இருக்கும். இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து வாசிக்க போறோம், புரியணுன்றதுக்காக சொல்றேன். சீலோவாம் குலம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த குளத்துல நீங்க போயிட்டு அதுல முழுகி எழும்போது உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதோ அதுல இருந்து விடுதலை ஆவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவன் செய்தான், பார்வை அடைந்தான். அதுக்கப்புறம் வரும். ஏன்னா இதை தியானிக்கிறதுக்கு முன்பதாக இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை வாசிக்கும் போது இன்னும் உங்களுக்கு எளிதா விளங்கும். அப்படியே வாசிங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இருள் உங்களுடைய வாழ்க்கை ஆளக்கூடாது. இருள் வந்து வெளிச்சத்தை ஆளக்கூடாது, வெளிச்சம் இருளை ஆள வேண்டும். அந்த வார்த்தை தான் இருக்கு பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்து வெளிச்சம், பிசாசு இருள். அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிசாசை ஆள வேண்டும். பிசாசு ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை ஆளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருள் வந்து நின்றாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. வெளிச்சமாய் அவர் இருக்க இருள் உங்களை சேதப்படுத்தாது. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. பகற்காலம் இருக்கும் பாருங்க. அது வரக்கூடாது அப்படின்னா அவர் நித்திய வெளிச்சமாய் உங்களோட வாழ்க்கையில் வரணும். கிரியை செய்யக்கூடாது, அதாவது இருளான வாழ்க்கைக்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வெளிச்சம் வராரு. இப்ப அவரோட வாழ்க்கையில இருளா இருக்கு, பார்வை இல்லாத போது இருளா இருக்கும். தேவன் வந்து தொட்ட பிறகு அவரோட வாழ்க்கை இனி இருளா இருக்காது, வெளிச்சமாய் மாறும். அதுக்கப்புறம் அப்படியே வாசிங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. உலகத்துக்கு எப்படி இருக்காராம்? ஒளியா இருக்கிறாராம், வெளிச்சமா இருக்கிறாராம். இப்ப உலகம் முழுவதும் இருள் அடைஞ்சிருக்கா, வெளிச்சமா இருக்கா? அவர் வராத வரைக்கும் இருள் இருக்கும், அவர் வந்து விட்டால் வெளிச்சம். எங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருத்துங்க. அப்படியே வாசிங்க. பூசி சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் எழுதிட்டு அது பக்கத்திலேயே அனுப்பப்பட்டவன் இல்லைன்னா அனுப்பப்பட்டவன் எழுதிக்கங்க. இதை நம்ம தியானிக்க போறோம், ஒரு முக்கியமானது. அதுல போயிட்டு கழுவு என்றார். அப்படியே அவன் போய் கழுவி. ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணானா? ஏன்பா கழுவணும், எதுக்குப்பா கழுவணும், என்ன காரணம், ஏன் என்னோட கண்ணில் நீங்க உமிழ் நீரை இது பண்ணி சேற்ற பூசுனீங்க, ஏதாச்சும் கேட்டானா? நம்மளா இருந்தா அநேக கேள்வி கேட்டுருவோம், சீஷர்களை தாண்டி கேட்டுருவோம். ஏன்பா, எதுக்கு, எப்படி, என்ன காரணம், எப்படி போகணும், உள்ள போகணுமா இல்லை நானா போகணுமா, நீங்க எட்டு வந்து விடுவீங்களா, வேற ஒருத்தன் வருவாங்களா, உங்களோட வந்து சீஷர்கள் வருவாங்களா, இல்ல வேறு ஒருவர் வர நாங்கள் காத்து கொண்டு இருக்கணுமா, நம்ம கேட்டுருவோம். அவர் ஏதாவது கேட்டாரா? ஒரு கேள்வி கூட கேட்கல. அவர் சொன்னால் செய்யணும், செஞ்சாரு. அப்படியே போயிட்டு வந்து அவர் என்ன பண்ணாரு? அப்படியே அவன் போய் கழுவி. எப்படி உங்களோட வாழ்க்கையிலையும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னா, தொண்டை வலியா இருக்கலாம், மூட்டு வலியா இருக்கலாம், தோள்கள் சுருங்கி போயிருக்கலாம்,
விடுதலை ஆயிடுவீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டா யோசனை இருக்கக்கூடாது. விடுதலை ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு, மாத்திரை போட்டேன், ஆனா கூட தொண்டை வலி என்ன போட்டு வாட்டி வச்சுட்டு இருக்கேன் நம்ம கேட்போம். கால் வலி என்னை விட்டுட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரோட வார்த்தையில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவரோட வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும். நான் சென்று அந்த குளத்தில் முழுகி தேவன் சொன்னவாறு நான் கேட்பேனே ஆனால் கண்டிப்பாக எனக்கு பார்வை கிடைக்கும் என்று நம்பி இருந்தான். அவனுக்கு பார்வை கிடைத்தது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு கூடாதான் இருக்கோம். நமக்கும் விரைவில் ஒரு பார்வையை தேவன் தர வல்லவராக இருக்கார். விசுவாசிக்கிற மாதம் கைகளை உயர்த்துங்க. அப்படியே வாசிங்க, ஒரு வார்த்தை எழுதிக்கிங்க, பார்வையற்ற நமக்கு தேவன் பார்வை தருவார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் புறம்பே தள்ளுவாங்கன்னா, பார்வை இல்லாத போது நம்மளை புறம்பே தள்ளுவாங்க. பார்வை எப்ப நமக்கு வருதோ அப்ப நம்மளை சேர்த்து கொள்வாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்ம ஒன்றுமே இல்லாதப்பதான் நம்மை சேர்த்து கொள்வார். அவனுக்கு பார்வை இருக்கும் போது அவனை தேர்ந்தெடுத்தாரா, பார்வை இல்லாத போது தேர்ந்தெடுத்தாரா? பார்வை இல்லாத போதுதான் தேர்ந்தெடுத்து சீலோவாம் குளத்துல போயிட்டு என்ன பண்ண, நீ அங்க போயிட்டு முழுகி எழும்போது என்ன கிடைக்கும்? உனக்கு பார்வை கிடைக்கும். அவன் அப்படியே செய்தான், அவனுக்கு பார்வை கிடைத்தது. அதுக்கப்புறம் அப்படியே வாசிங்க. நீங்க கஷ்டப்படும் போது வராதவங்க எல்லாம் நல்லாயிட்ட பிறகு வருவாங்க. எப்படிமா உனக்கு சுகம் கிடைச்சது? நீ கஷ்டப்பட்டுட்டே இருப்பன்னு நினைச்சுமே, எப்படி உனக்கு சுகம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? இவரையும் கேட்குறாங்க, நீ தானே அந்த பார்வை இல்லாதப்போ பார்வையற்று பிச்சை எடுத்துட்டு இருந்த, நீ தானே அதுன்னு கேட்பாங்க பாருங்க. அப்படியே வாசிங்க. பிச்சை கேட்டுக்கொண்டான் இருந்தான் அல்லவா? சிலர் அவன்தான் என்றார்கள். நல்லா பாருங்க, ஒரு சிலர் அவன் தான் என்றார்கள். சில பேர் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததால் தேவனுடைய சாயலை பெற்றுக் கொண்டிருக்கிறான். பார்வையற்று இருக்கும் போது இருந்த சாயல் வேறு, பார்வையோடு இருக்கும் போது அவனோட சாயல் வேறு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்வையற்று இருக்கலாம், ஆனால் விரைவில் அவர் நமக்கு பார்வையை தந்து நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுவார். அப்போ எல்லாரும் நம்மளை அறிஞ்சுக்க முடியாது, ஆவிக்குள்ளானவர்கள் மட்டும் தான் நம்மளை அறிஞ்சுக்க முடியும். அப்படியே வாசிங்க. சுகமாயிட்டான் சந்தோஷப்படல, எப்படி உன்னோட கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே வாசிங்க. என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்றாரு பாருங்க. 7 வாசிட்டு வாசிங்க. யார் சொன்னது இந்த வார்த்தை? யார் சொன்னது? ஏசப்பா சொல்றாரு. யாருகிட்ட? பிறவி குருடங்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க, இந்த இடத்துல அவர் என் கண்களின் மேல் அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க 11 வாசிச்சீங்கன்னா, அவன் பிரத்யுத்தரமாக இயேசு என்னப்பட்ட ஒருவர் அதாவது சேர் உண்டாக்கி. நல்லா பாருங்க, நீங்க 1 இருந்து 10 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் இயேசு, உலகத்தின் பாவத்தின் அதாவது பாவம் ஜாஸ்தியா இருக்கு, உலகத்துல பாவம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அதுல இருந்து உங்களை நீக்கி விடுவிக்க நான் வந்தேன் அப்படின்னு என்ன பண்ணல, இவங்கிட்ட சொல்லவே இல்லை. இயேசு என்ன பண்ணல, அவரை அறிமுகப்படுத்தவே இல்லை. 1 இருந்து அப்படியே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் நான் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவரு சொல்லவில்லை. அவர் சொல்லவில்லை என்றாலும் அவருடைய அற்புத அடையாளங்களை அவன் கண்டதினால் அவன் வாய் திறந்து சொல்லும்படியாக தேவன் வைத்தார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் இயேசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அவர் அறிவிக்க மாட்டாரு. அவரோட அன்பின் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் அறிந்து கொள்ளுவோம். அப்படியே வாசிங்க. 15.
அவனை நோக்கி நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். மறுபடியும் கேக்குறாங்க. அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். 3 விஷயம். அவர் என்னோட என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்ப நல்லா பாருங்க, தேவன் நம்மளோட வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை கொடுக்கும் போது அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோமே ஆனால் நம்மளோட வாழ்க்கை பார்வை அடைந்து அனைவருக்கும் அது எப்படி இருக்கும்? ஒரு திருப்தியா இருக்கும், நமக்கும் திருப்தியா இருக்கும். அதுதான் அங்க ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறது. அப்படியே வாசிங்க. அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று. தேவனுக்கு அப்படிலாம் கிடையாது. ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவரோட வார்த்தை எப்போ விடுதலை ஆக்கணும்னு அவருக்கு சித்தமா இருக்கோ அப்போ விடுதலை ஆக்குவார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவர் மேல குற்றம் சாட்டணுன்றதுக்காக ஓய்வு நாள்ல அவர் அற்புத அடையாளம் செய்யறாரு, அதனால் அவர் தேவனால் உண்டானவன் அல்ல அப்படின்றாங்க. நீங்க அப்படியே வாசிங்க. அப்போ சிலர் என்ன சொல்றாங்க? அவரை பாவின்னு சொல்றாங்க. ஆனா அவர் பாவி இல்லை. அவங்களோட பார்வையில அதாவது அவரை பிடிக்காத இருந்ததுனால அப்படி சொல்றாங்க, குற்றம் சாற்ற வேண்டும்ன்றதுக்காக. அப்படியே வாசிங்க. என்ன உண்டானது? பிரிவினை உண்டானது. சிலர் என்ன சொல்றாங்க? ஓய்வு நாள்ல இவர் அற்புத அடையாளங்கள் செய்ததினால் இவர் தேவனால் உண்டானவன் அல்ல அப்படின்றாங்க. சிலர் அவரை பாவின்றாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார். மாத்தி கேக்குறாங்க பாருங்க. எப்படி? யாரு? மறுபடியும் கேக்குறாங்க. உங்களோட வாழ்க்கையில மறுபடியும் யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா உறுதியா சொல்லுங்க, அவருக்காக தான் நான் வாழ்வேன், அவரை அன்றி வேறு யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கும் போது உங்களோட வாழ்க்கையையும் அவர் பார்வை அடையும்படியாக கண்டிப்பாக செய்வார். அப்படியே வாசிங்க. எப்படி சொல்றான் பாருங்க. இயேசுன்னு சொன்னா, அவர்னு சொன்னா, இப்ப தீர்க்கதரிசின்னு சொல்றான். எல்லாமே ஒன்னாயிடுச்சா? அவர்தான் மெய்யான தீர்க்கதரிசி, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான். எப்படி சொல்றான் பாருங்க. அவங்கள குழப்பணுன்றதுக்காகவும் இருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். அவன் அழைப்பித்து சொல்லுகிறீர்களே, இவனை விட்டாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து அவனுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களே, அவன் இவன் தானான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டே காட்டுறாங்க. ஒரு கேள்வி கேக்குறாங்க. அவன் பிறந்ததுல இருந்து பார்வை இல்லாதது உண்மை அப்படின்னா இப்ப எப்படி பார்வை அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க. தாய் தகப்பன்மார் எங்களுக்கு தெரியும், அவன் குருடனா பிறந்தான், எங்களோட குமாரன் தான் எங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் எப்படி பார்வை அடைஞ்சான்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாது. 2 விஷயம். எப்படி பார்வை அடைஞ்சான்னு தெரியாது, இவனுக்கு எப்படி பார்வைய யார் உண்டு பண்ணிருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. இவன் தான் பெரிய பையனா இருக்கானே, இவனே கேளுங்க, இவனே சொல்லுவான்ட்டாங்க. அப்படியே வாசிங்க. அவனுடைய நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து பார்வை அடையும்படியா செய்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூதர்களுக்கு பயந்ததினால் அவ்வாறு செய்தார்கள். அதுக்கப்புறம் இயேசுவை கிறிஸ்து என்று அப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இயேசுவே கிறிஸ்துன்னு எவனாச்சும் அறிக்கை பண்ணா
வேண்டும் என்று ஜபாலயத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு இருந்தது. யாராச்சும் இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அவங்கள புறம்பே என்ன பண்ணிடுவாங்க, தள்ளி வச்சிருவாங்க. அதனால அவங்க பயந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சொல்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க, அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே மறுபடியும் சொல்றாங்க. ஏன்னா அதை வெளிப்படையா சொல்ல முடியாது இல்லையா, நாங்க பயந்து இருக்கிறோம் அதனால சொல்ல மாட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான். இவன் வயது உள்ளவனா இருக்கான், இவனையே கேளுங்க, இவனுக்கு தெரியும். எங்களுக்கு இவனுக்கு எப்படி பார்வை வந்ததுன்னு தெரியாது, யார் அவனுக்கு விடுதலை கொடுத்தான்னு தெரியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க, அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள், ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து. எப்படி இரண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் உனக்கு விடுதலை கொடுத்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உனக்கு பார்வை கிடைச்சிடுச்சு தானே, தேவனை மகிமைப்படுத்து. நீ ஏன் அவரை மகிமைப்படுத்துறன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க, அவன் பிரதித்தரமாக அவர் பாவி, எனக்கு அவர் பாவியா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன். நம்ம குருடனா இருக்கிறோம், விரைவில் நம்ம பார்வை அடையும்படியாக தேவன் செய்வார். அப்பொழுதும் யார் அவர் பாவி, அவர் உண்மையான தேவன் அல்லன்னு சொன்னா நம்பாதீங்க, உறுதியா இருங்க. எனக்கு விடுதலை கொடுத்தவர் உங்களுக்கும் கண்டிப்பாக விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் மறுபடியும் எவ்வளவு தடவை நம்ம கிட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டாலே அவ்வளவுதான், இல்லைங்க நீங்க சொல்றதா கரெக்ட்ன்றுவோம். எவ்வளவு தடவை கேட்கறாங்க பாருங்க. அது இவங்களுக்கு தெரியணும், உனக்கு என்ன செஞ்சான், உன்னுடைய கண்கள் எவ்வாறு திறந்தது அப்படின்னு மறுபடியும் கேட்கறாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை தான் சொல்றதுன்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. முன்னமே உங்களுக்கு சொன்னேன். அதாவது அவங்களுக்கு ஆவிக்குரிய பார்வையும் ஆவிக்குரிய காதுகளும் இல்லை, அவங்களோட செவி மாம்சத்தினால் மூடப்பட்டு இருக்கிறதுனால இவன் என்ன சொல்ல வரான்னு புரியல. மறைமுகமா என்ன சொல்றான், இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்றான். அவரால் மட்டும்தான் விடுதலை, வேற யாராலும் விடுதலை இல்லைன்னு சொல்றான். நீங்கள் கிளாமர் போனீர்கள், மறுபடியும் ஏன் கேக்குறீங்க, அப்போ எவ்வளவு தெளிவு இருக்கு பாருங்க. இயேசுன்னு அறிஞ்சுக்கிறான், இயேசுக்கு சீஷர்கள் இருந்தாருன்னு அறிஞ்சுக்கிறான். சொல்றான் அவருடைய சீஷரா நீங்க ஆவணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கப்புறம் வாசிங்க, அவங்க எல்லாமே மோசே பின்பற்றுவங்க. மோசேவோடு தேவன் பேசினார், இவனோடு எப்படி தேவன் பேசியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க, அதற்கு அந்த மனுஷன் ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு தேவன் அறிந்திருக்கிறோம். ஒருவன் இத நீங்க கோடு போட்டு வச்சுக்கிறீங்களோ இல்ல சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை பார்வையடைய வேண்டும் என்றால் அவருக்கு சித்தமானதையே செய்யுங்கள். என்ன செய்யணும், அவருக்கு சித்தமானது செய்யணும், நமக்கு சித்தமானது செய்யக்கூடாது. அவருக்கு சித்தமானதை செய்வோமே ஆனால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமே ஆனால், நடக்க முடியாத காரியம் கூட கண்டிப்பாக நடக்கும். அப்படியே வாசிங்க, தெளிவா சொல்றான். தேவனிடத்திலிருந்து வரல அப்படின்னா ஒருவனால கண்களை திறக்கவே முடியாது. அப்படியானால்
அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர்தான் தேவன்ற மாதிரி சொல்றான் பாருங்க. அப்படியே வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதித்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி, உடனே இவன் கரெக்டா சொன்ன உடனேவே அவங்க என்ன பண்றாங்க, என்று சொல்லி எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி ஆஹ் அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இப்பதான் புறம்பே தள்ளுறாங்க. நம்ம பேதையா இருக்கும் போது, ஒன்றும் அறியாது இருக்கும் போது, தேவனை மட்டும் நம்ம அறிந்து இருக்கும் போது நம்மளோட வார்த்தைகள் வல்லமையாய் புறப்படும். ஏன்னா உலகத்திலிருந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கல, தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஒன்றும் அறியாதவன் தான், இவன் பாவி தான். ஆனா தேவன் இவனை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்து வந்தார், இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை இவன் செய்தான். அவனுக்கு தெரிந்தது இவர்தான் இயேசுன்னு புரிஞ்சுட்டு சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. அவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். இதற்கு முன்பதாக ஒரு குருடனையும் யார குணமாக்கல. அப்படி ஒருத்தர் குணமாக்குறார் அப்படின்னா அவர் உலகத்திலிருந்து தோற்றினவர் அல்ல, பரலோகத்திலிருந்து நமக்காய் கொடுக்கப்பட்டவர் என்ற மாதிரி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இவங்க பலவிதமான வாக்குவாதத்துக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாசிங்க. உங்களை புறம்பே, இதுவரைக்கும் இயேசு வந்தாரா? உங்களுக்கு சில நேரங்கள்ல வாய் திறந்து என்னோட அற்புத அடையாளங்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் கொடுப்பார். அப்ப சொல்லிடணும். புறம்பே தள்ளும் போது அவர் வருவார், இக்கட்டான சூழ்நிலையில் அவர் வருவார். அப்படியே வாசிங்க. நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அவர் யாருன்னு கேக்குறாரா? அவர் யாருன்னு கேக்குறாரா? இப்ப 11 வாசிங்க. அவர் பிரதித்திரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீஷர்களும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லவில்லை, அவரும் நான் ஆண்டவராகிய தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு, தேவனாய் இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசுவாய் வந்தார் என்ற அறிவும் இல்லை. அப்ப ஏன் அவன் இயேசுன்னு சொன்னான்? அங்க இயேசுன்னு சொல்லிட்டு அவர் மேல நான் விசுவாசமா இருக்கிறதுக்கு அவர் யாருன்னு கேட்கிறான். 2 வித்தியாசமான ஒரு கேள்வி. தேவன் நம்ம அறியாமல் ஒரு விஷயத்துல இருப்போம், அதை அறிவிப்பார். ஆனா அது மாம்சத்துல நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆவியில ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் சொன்னது ஆவியில சொன்னான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும் போது இதை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு புரிய வைக்கும் வேண்டும் என்று இயேசு சொல்லும் போது நம்ம அறிஞ்சுப்போம். அதுக்காக இங்க என்ன பண்றாரு அவரு? அவனுக்கு ஒரு மாம்ச சிந்தையை கொடுக்கிறார். இப்ப அவன் என்ன பண்றான்? மறுபடியும் வாசிங்க. இல்ல இங்க நம்ம அவர் யார் என்றான். இயேசு உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றான். அப்ப ஆரம்பத்துல அவன் பார்த்திருக்கிறான், இப்ப எப்படி அவனுக்கு ஞாபகம் இல்லாத போச்சு? சில நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான், அற்புதம் நடந்துட்ட உடனே ஞாபகம் இருக்கும், நடந்து கொஞ்சம் காலம் ஆயிடமோன்னு நம்ம மறந்துடுவோம். அப்படிதான் அவனோட வாழ்க்கையில் நடந்தது. அற்புதம் செஞ்சுட்டு அவரை பார்க்கறான், அப்ப அவனுக்கு விசுவாசம் இருந்தது, அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய கேள்விகள் வருது, இக்கட்டான சூழ்நிலைகள் வருது, அதுக்கப்புறம் மாம்ச சிந்தை ஆயிடுது. அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் உங்களை தெளிவுபடுத்தணும்னு. அப்போ வரும்போது இவன் கேட்குறான், நான் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அவரை பத்தி எனக்கு தெரியல, அவர் யார் அப்படின்னு கேட்குறான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டு இருக்கிறாய், நீ அவரை பார்த்திருக்கிற, உன்னுடனே பேசுகிற அவர் தான். அதுலயும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இயேசுன்னு சொன்னாரா? அங்க அவர்ன்னு சொன்னாரா? இங்க அவர்ன்னு சொல்றாரு பாருங்க, எப்படி இணைக்கிறார் பார்த்தீங்களா இயேசு? இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இணைக்கப்பட்ட வார்த்தை, ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை. ஒரு புதை பொருள் தேடுற மாதிரி நம்ம தேடிட்டே இருக்கணும், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அங்க இயேசுன்னு சொன்னாரு, அதையும் இங்க என்ன பண்ற இணைக்கிறாரு. அவர்ன்னு சொன்னாரு, அதையும் இணைக்கிறாரு. உடனே அவன், ஆண்டவரே, அவரை 2 விஷயம், அவர்
புறம்பே தள்ளி நாம் விழுந்திருக்கும் போது நம் அருகில் வருகிற தேவன்தான். அவ்வாறு அவர் நம் அருகில் வரும்போது அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படியே வாசிங்க 39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அப்படியே வாசிங்க. 1-2 தான் இருக்கு, வாசிங்க. அவர்களே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார்கள். இந்த யோவான் 9:41 அநேக பேரால புரிந்து கொள்ளவே முடியாது. மறுபடியும் வாசிங்களா, உங்களுக்கே குழப்பமாகும் பாருங்களேன். பரிசேயர் கேள்வி கேட்கிறாங்க, இப்ப நாங்கள் குருடரோ அப்படின்னு கேட்கும் போது இயேசு அதற்கு பிரத்யுத்தரமாக ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. அப்படின்னா அப்ப நம்ம இன்னைக்கு எல்லாருமே பார்வையோட இருக்கோம், அப்ப நம்ம எல்லாம் பாவிகளா? ஒரு கேள்வி வருது இல்லையா? நான் உங்களுக்கு அதை விட சொல்றேன், தேவன் எப்படி இன்னைக்கு காலையில் எனக்கு உணர்த்தினாரு அப்படின்றத சொல்றேன். ஒருத்தன் குருடனா இருக்கும் போது அவன் பாவியா இருக்கிறது இல்லை, அப்ப பார்வை அடைஞ்சிட்டா அவன் குருடனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் வாசிங்க. பாவம் நிலை நிற்கிறது என்றார். புரிஞ்சு கொள்ளவே முடியாது. மூணு விதமா இது தேவன் வந்து இணைக்க போறாரு. 41 ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் 11 படிங்க, அதுக்கப்புறம் 7 படிங்க. இப்ப 41 படிங்க, நல்லா கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு எல்லாருக்கிட்டே சொல்றாரா, பரிசேயர்கிட்ட மட்டும் சொல்றாரா? மேல வசனத்தை வாசிச்சு வாசிங்க. பரிசேயரில் சிலர், எல்லாரும் இப்படி ஏடாகூட கொஸ்டின் கேள்வி கேட்க மாட்டாங்க. சில பேர் மூடதனமா இருந்து பிசாசின் வழியில் போகணும்னு ஆசைப்படுறவங்க, மாம்ச சிந்தையில இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த சிந்தை எழும்பும், இந்த கேள்வி கேட்பாங்க. சிலர் இவைகளை கேட்டபோது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை மட்டும் தான் சொன்னாரா, இல்ல அநேக வார்த்தை சொன்னாரா? நிறைய சொன்னாரு. நான் தான் இயேசு, உங்ககிட்ட பேசுறது நான் தான், என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை பணிந்து கொள், நிறைய வார்த்தை சொன்னாரு. ஆனா இவங்களுடைய இருதயத்துல இந்த வார்த்தை தான் என்ன ஆச்சு, ஈட்டிய போல குத்தியது. ஏன்னா அவங்க பாவத்துல மூழ்கி இருக்காங்க. பாவத்தினால அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கு, குருடா இருக்கு. அந்த பாவத்தை துறக்கணும்ன்றது தான் தேவனுடைய எண்ணம். அவங்க குருடா ஆகணும்ன்றது எண்ணம் கிடையாது. இன்னும் உங்களுக்கு வந்து விளக்குறேன் பாருங்க, கீழே வாசிங்க. இப்ப 11 வாசிங்க, புரியும். எவன் எவன் பிறவி குருடன். அவன் பிரதித்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே சீலோவாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம். 7 வாசிங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு வரைக்கும் குருடங்களா தான் இருக்கோம், பாவிகளா தான் இருக்கோம். அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து கிட்ட தான் ஒரு நித்திய வழி இருக்கு. அவர்கிட்ட நம்ம போனாதான் முழுமையா கழுவப்படுவோம். அப்படி கழுவப்பட்டாதான் பாவத்திலிருந்து நீங்குவோம். அப்போ இனி நம்ம குருடனா இருக்க மாட்டோம், பார்வை அடைந்தவனா இருப்போம். அப்ப குருடனா இருக்கிறவன் அவனுக்குள்ள பாவம் இருக்காதுன்னு சொல்றாரு. பாவத்துக்கு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், குருடனா தான் இருக்கணும். பாவம் வரும்போது கண்ணை மூடிக்கணும், இருதயமாகிய கண்ணை மூடிக்கணும். பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எந்த விஷயத்துல பார்வை அடைந்தவனா இருக்கணும் அப்படின்னா, பாவத்துக்கு உட்படாமல் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவங்க இனி பாவம் என்னை ஆளுகை செய்யாது, பாவத்துக்கு நான் என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யார் நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவர்கள் பார்வை அடைந்தவர்களாய் இருப்பார்கள். முழுமையாய் கழுவப்படாதவர்கள், பாவத்துக்கு உட்பட்டவர்கள், குருடராய் இருப்பார்கள். 7 வாசிச்சீங்களா? அப்ப சீலோவாம் என்பதற்கு அர்த்தமாம். அப்போ அதாவது
அவருக்குள் நாம் கழுவப்படுவது மிகவும் முக்கியமானது. அப்ப நல்லா பாருங்க, அவருக்குள் நீங்க கழுவப்படும் போதுதான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய கஷ்டங்கள் வரும். அதுல நீங்க நிலைத்து இருந்து அவருக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு இருக்கும் போது புறம்பே தள்ளுவாங்க. அப்ப அவர் உங்களுடைய அருகில் வருவார். அருகில் வந்து விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. அப்ப புரிஞ்சுக்கணும், வேற யாராலையும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குருட்டுத்தனத்தை நீக்கவே முடியாது, குணமாக்க முடியாது. அவர் வந்து விட்டால் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி பார்வை அடையும்படியாக கண்டிப்பாக செய்வார். அப்பொழுது நான் சாட்சியா இருப்பேன். அதுக்கப்புறமா அவரை விசுவாசிச்சு அவரையே பணிஞ்சு கொள்ளுவேன். இப்ப புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஏன் அதாவது குருடனா இருக்கிறவன் பாவம் இல்லாத இருக்கிறான் ஏன் சொல்றார் அப்படின்னா, பாவத்துக்கு நம்மளோட கண்களை மூடணும், மிகவும் முக்கியமானது. அவருக்குள் கழுவப்படணும். அவ்வாறு நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று கழுவப்பட்டு இருக்கீங்க, போகும்போது திருப்தியா போகணும். எந்த வியாதியை என்ன சேதப்படுத்தாது, ஆட்கொள்ளாது. அந்த விசுவாசத்தோடு இருங்க, முழுமையாய் கழுவப்படுங்க. என்ன ஆனாலும், புறம்பே யார் என்னை தள்ளினாலும் என்னை தூக்கி எடுக்க என் தேவன் இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அவரையே முழு இருதயத்தோடு விசுவாசிப்பேன், அவரையே நான் பணிந்து கொண்டு வாழ்வேன் என்று ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் புதிய தெளிவான பார்வையை தந்து குருடான வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். நீங்கள் யாவரும் நம் யாவரும் அவருக்குள் திருப்தியாக இருப்போம். கண்களை மூடலாம். அன்பின்